வெல்கம் டு ஆறுக்கலை சமையல். ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் குழம்பு. மசாலா ஐட்டத்தெல்லாம் நல்லா வறுத்து அரைச்சி கமன்னு வாசனையோட செம்ம டேஸ்ட்டாக ஒரு மட்டன் குழம்பு வைக்க போகிறோம். வாங்க எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துருவோம். 1/2 கிலோ மட்டனை மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். தேங்காய், இஞ்சி, பூண்டு. தேங்காய் அரைக்கும்போது அதில் 3 முந்திரி பருப்பும் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு அரைச்சோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். அதை சேர்த்துக்கலாம். அதில் வறுத்து அரைக்க போகிறது என்னன்னு பார்த்துருவோம். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 கைப்பிடி அளவு மல்லி, ஒரு 15 காஞ்ச மிளகாய். இதெல்லாம் வறுக்கிறதுக்கு வறுத்து இதெல்லாம் பவுட்ரு பண்ணிவிட்டு அப்புறம் இந்த தேங்காய், இஞ்சி, பூண்டெல்லாம் அதில் போட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வறுக்கிறத வறுத்துக்கலாம். ஒரு வாணலி அடுப்பில் வச்சுட்டு ஜீரகம், மிளகு, மல்லியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் வறுத்துட்டு காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மிலே வச்சுட்டு நல்ல ஒரு வாசனை வரும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கங்க. அதை வறுக்கிறதோட இன்னும் மணமாக இருக்கும் குழம்பு. வறுத்தாச்சு. அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு கிளறிட்டு நல்லா ஆறினோன்னே இதை பவுட்ரு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை பவுட்ரு பண்ணிவிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி தேங்காயோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டே அரைச்சோம்னா தண்ணி ஊற்றி அரையாது, அதனால் பவுட்ரு பண்ணிவிட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு தேங்காயெல்லாம் அதை சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ மசாலா ஐட்டம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா காஞ்சோன்னே சோம்பு நல்லா பொரிஞ்சோன்னே 2 பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, கொஞ்சம் கல்பாசியெல்லாம் போட்டிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம நறுக்கி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கலாம். அடுப்பை சிம்மிலே வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம அலசி எடுத்து வச்சுருந்த மட்டன் அதில் சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயிலே நல்லா ஒரு வதக்கிடுங்க. நல்லா எண்ணெயிலே வதக்கணுன்னா கறி சுருண்டுருச்சு பாருங்கள். நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா ஐட்டத்தை சேர்த்துக்கலாம். இந்த மட்டன் எண்ணெயில் கொதிக்கிறதுக்கும் நம்ம மசாலா ஐட்டத்தை அதில் போட்டோன்னா வாசனை வீடே கமன்னு இருந்துச்சு. குழம்பு தாளித்து ஊற்றுறதுக்குள்ளே அவ்வளோ வாசனை. அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல வாசனையோட செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு குழம்பு. நல்லா சுருள எண்ணெயிலே வதக்கிடுங்க. குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம மிக்ஸி ஜாரையே கழுவி அந்த தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நார்மல் தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஊற்றிக்கங்க தண்ணியை. நான் இப்போ மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும் சேர்த்து வச்சுட்டேன் குழம்பு. மத்தியானம் சாதத்துக்கும் நைட்டுக்கு டிஃபனுக்கும் வச்சுக்கலான்னு சேர்த்து வச்சுட்டேன். விசில் போட்டுடலாம். விசில் போட்டு நல்லா ஒரு 4-5 விசில் விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கறியே வந்துருச்சு.
மூடியை திறந்தோடனே கம கமன்னு ஒரே வாசனை. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு குழம்பு. கறியெல்லாம் நல்லா பஞ்சு பஞ்சாக வந்துருந்துச்சு மட்டன்லாம். மதியம் லஞ்சுக்கு ரெடி ஆயிடுச்சு குழம்பு. இப்போ சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். வாங்க சாப்பிட்லாம். சிக்கன் வறுவல் பண்ணியிருந்தோம். மட்டன் குழம்பு வச்சுட்டு சிக்கன் வறுவல் வச்சு மட்டன் குழம்பு ஊற்றி மதியானம் சாப்பிட்டோம். அதே குழம்பு மீதம் இருந்தது நைட்டு. பாருங்கள் மத்தியானத்தோட இப்போ எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். நைட்டு நல்லா குழம்பு நல்லா திக்காயிருச்சு. அதனால் தோசை ஊற்றி அதுக்கும் வச்சுக்கிட்டோம். நைட்டு தோசைக்கும் வச்சு சாப்பிட்டோம். நைட்டு செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மசாலா அரைச்சி மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை அமுக்கிக்கோங்க.